வணக்கம் நண்பர்களே. பிரேமா காமேஸ்வரனின் கதைகளின் உலகம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இப்ப நீங்க கேட்க போறது பிரேமா காமேஸ்வரன் எழுதிய அக்னியின் சாரல். குரலால் உயிர் கொடுப்பது உங்கள் ஆர்ஜே நித்யஸ்ரீ. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிரேமா காமேஸ்வரன் ஆடியோ நாவல்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கதைகளை கேட்க விரும்பும் உங்களோட நட்புகளுக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களோட கருத்துக்களை மறக்காம சொல்லுங்க. கதைக்குள்ள போகலாம் வாங்க. அக்னியின் சாரல், அத்தியாயம் 25. ஆர்ப்பரிக்கும் வேள்வியின் அக்னி என்னை அணைக்க கழுவிநீர்தானா கிடைத்தது உங்களுக்கு? சாரதியின் சத்தத்தில் அறையினுள் சென்ற ராஜன் மீண்டும் அறையின் வாசல் வந்து நின்றார். பாரதி அறையினுள் சென்று சேரும் வரை பார்த்துவிட்டு தன் கைப்பிடித்து நின்ற தாயை திரும்பி பார்த்தான். பார்வையின் வட்டத்தில் தந்தை நிற்பது தெரிந்தது பார்த்தனுக்கு. அவன் அவரை நோக்கி திரும்பிய வேகத்தில் மகேஸ்வரி தனது கையை உதறிக்கொண்டு நின்றார். கையை உதறியபடி மகனை பார்க்க நிமிர நொடிக்கும் குறைவான நேரத்தில் ராஜன் முன் நின்றிருந்தான் பார்த்தன். கிருஷ்ண வீடு வாங்கினது தெரியுமா? அம்மா, உங்களுக்கு தெரியுமா? மிக மிக அழுத்தமான குரலில் கேட்டான் சாரதி. இருவரும் அமைதியாய் நிற்க அந்த நிசப்தத்தை நொறுக்கியது. தெரியுமா தெரியாதா? கத்தியின் கூர்மையோடு வந்த பார்த்தனின் வார்த்தைகளும் கண்ணாடி இல்லாத வெளி வீச்சும். இல்ல பெரியவனே என மகேஸ்வரி சொல்ல தன் தந்தையை உறுத்து விழித்தான். அவர் அசையாமல் நிற்க, அப்பாவுக்கு தெரியாதுரா. அதற்கும் அவரே பதில் சொன்னான். தாலி கொடிக்கும் தொப்புள் கொடிக்கும் இடையே அல்லாடவே படைக்கப்பட்ட பாவப்பட்ட ஜென்மங்கள் இந்த பெண்கள். மகேஸ்வரி மட்டும் விதிவிலக்கா என்ன? இருவருக்கும் இடையில் நின்று தவிக்கும் தாயை கண்டவன் தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டான். பிறந்ததிலிருந்து இந்த நிமிடம் வரை யாரேனும் ஆட்டி வைக்கும்படி ஆடிக்கொண்டிருக்கும் நூல் பாவை போல ஒரு வாழ்க்கை வாழும் தாயை பார்க்கும் போதெல்லாம் வலிக்கும் பார்த்தனுக்கு. 12ஆம் வகுப்பில் பள்ளியில் முதல் மதிப்பெண் எடுத்த பார்த்தனுக்கு அரசு மருத்துவக் கல்லூரியில் இடம் கிடைத்தது. அப்போதும் ராஜன் பணம் புரட்ட தன்னால் முடியாது என கையை விரித்துவிட தெரிந்தவர்கள் அறிந்தவர்கள் என எல்லோரிடமும் கேட்டு கடைசியாய் அவர்கள் இனத்தின் அறக்கட்டளை ஒன்றில் விண்ணப்பித்தார். பார்த்தனின் படிப்பு செலவு முழுவதையும் அந்த அறக்கட்டளையே ஏற்றுக்கொள்ளும் என செய்தி வரும் வரை நடையாய் நடந்து அந்த அறக்கட்டளை வாயிலில் தவம் இருந்தார். அவருக்காகவே பார்த்தன் அமைதி காப்பது. அவருக்கு எதிராய் விரல் நீட்டினாலும் மகேஸ்வரி அடி வாங்கினார். தோளுக்கு மேல் வளர்ந்து நிற்கும் மகனை அடிக்க முடியாது. மனைவியை கை நீட்ட ஆரம்பித்தார் அவன் கண் முன்னி. தான் செய்யும் எதுவும் அவரை பாதித்துவிடக் கூடாது என்பதே அவன் மௌனத்திற்கு காரணம். அதைத்தான் ராஜன் தனக்கு சாதகமாய் எடுத்துக்கொண்டு ஆடுவது. தந்தையை பார்த்து அவன் கற்றுக்கொண்டது ஒன்று மட்டும்தான், எப்படியெல்லாம் வாழக்கூடாது என்பதை. மிக தெளிவாக அவனுக்கு தனது வாழ்க்கை மூலம் படிப்பித்துக் கொண்டிருந்தார் ராஜன். அதனாலேயே தந்தையை போல அல்லாது இப்போது தன்னை மட்டுமே நம்பி வாழ வந்திருக்கும் மனைவியை அவன் மதித்தான். அவள் உணர்வுகளுக்கு மரியாதை செய்ய நினைத்தான். ஆனால் அந்த நொடியில் பொங்கி வந்த கோபம் கண்ணை மறைக்க அவளை கடித்து விட்டான். உடலில் ஓடும் ரத்தம் அவ்வப்போது தன் வேலையை காட்டி விடுகிறது போலும். ஆனால் கலங்கி சென்ற மனைவியும் அருகில் கைப்பிடித்துக் கொண்டு பரிதுவிக்கும் தாயும் அவனை மறுமுறை நிதானிக்க செய்தனர். மீண்டும் தந்தை புறம் திரும்பியவன், உங்களுக்கு தெரியாம உங்க பையன் அவ்வளோ பெரிய விஷயம் பண்ணிருக்கா, அதுக்கு உங்களுக்கு கோபம் வரல என நிதானமாய் கேட்டான். என்னடா பொண்டாட்டி பேச்ச கேட்டு தவிக்கிட்டு வர என அதற்கும் தேவையில்லாமல் குதிக்க பொறுமையை இழுத்து பிடித்த வண்ணம், இப்ப நான் என்ன கேட்கிறேன், நீங்க என்ன பேசுறீங்க என்று கேட்டான் பார்த்தன். இத்தனை நாள் மனதில் வைத்து அடைத்து கிடந்த அவரது அகங்காரம் கிடைத்த சந்தர்ப்பத்தை விடாது. அப்படிதான் பேசுவேன், என்னடா பண்ணுவ, இல்ல என்ன பண்ணுவ, ஏகிட்டயே கேள்வி கேட்கிறா, உன் தம்பிய பத்தி பேசுறா, உனக்கு அது உறுத்தல, நேத்து இழுத்துட்டு வந்தவளுக்காக என்னையே ஏத்துக்கிட்டு வர என குரோதத்தை கொட்டினார். வெறுத்து போனது பார்த்தனுக்கு. பேச வந்த விஷயம் குறித்து பேசாமல் பேச்சினை எடுத்தவர் மீது உள்ள கோபத்தில் வயதையும் மறந்து உறவையும் துறந்து பேசும் அவரிடம் என்ன பேசி புரிய வைத்து விட முடியும் என நினைத்தவன், அமைதியா இருக்கேன்னு இஷ்டத்துக்கு பேச வேணாம். இனி என் பொண்டாட்டிய பத்தி ஒரு வார்த்தை உங்க வீட்டை பத்தி பேச மாட்டா என பொதுவாய் சொன்னவன் திரும்பி விருட்டன நடந்து மாடிப்படியில் கால் வைத்தவன் பின் நின்று, குடும்பம் பிரியக்கூடாதுன்னு பாக்குறேன், பிரிக்க வச்சிடாதீங்க என அழுத்தமாய் கூறிவிட்டு விடுவிடுவன படியேறி தன் அறைக்குள் சென்று மறைந்தான். என்னடி ரொம்ப துள்றான் உன் மகன், சொல்லி வை
என கத்திவிட்டு அவரும் படுக்க சென்றுவிட மகேஸ்வரி அனாதையாய் நின்றார், கண்களில் கண்ணீரோடு. ஊரெல்லாம் மகனை கொண்டாடிய போது ராஜனுக்கு முதலில் மகிழ்ச்சியாகத்தான் இருந்தது. நாட்கள் செல்ல செல்ல, ராஜனுக்கு வந்த வாழ்வ பாருடா, இவன் வாங்குற சம்பளத்துக்கு எப்படி பிள்ளைங்களை படிக்க வைப்பான்னு நினைச்சேன். ஆனா பையன் கெட்டிக்காரன். அப்பனுக்கு 10 பைசா செலவில்லாம டாக்டருக்கு படிச்சுட்டான். அவனே அடுத்தவனையும் படிக்க வச்சுட்டான். கொடுத்து வச்சவன் ராஜன் என அவரின் இயலாமையை பற்றி பேச பேச பார்த்தனின் மீது அவரே உணராத காழ்ப்புணர்ச்சி வந்தது. தான் பெற்ற மகனையே எதிரியாக நினைக்க வைக்கும் அளவுக்குத்தான் என்ற அகங்காரம். அது திருமணத்தில் தன் பேச்சை கேட்காது அவனே தன் வாழ்க்கையை தீர்மானித்த போது மூர்க்கமானது. மகனை பேச முடியாமல் அவன் மனைவியை தாக்க ஆரம்பித்தது அவரது அகங்காரம். அறையில் நுழைந்த பார்த்தனுக்கு கருவில் இருக்கும் குழந்தை போல தன்னை குறுக்கிக் கொண்டு படுத்திருக்கும் பாரதியை பார்க்க மனம் கனத்தது. என்ன சொல்லி சமாதானம் செய்திட முடியும்? மருகினான் மனதுக்குள். மனைவியின் பாதத்திற்கு அருகில் வந்து அமர்ந்தான் பார்த்தன். எந்த அசைவும் இல்லை பாரதியிடம். பாதத்திலிருந்து முகத்தை பார்க்க அழுத கண்ணீர் கரை படிந்த கன்னத்தை கரத்தினில் தாங்கி இடப்புறம் திரும்பி உறங்கி போயிருந்தாள் பாரதி. அனாதரவான அவளின் அழுது கலைத்த தோற்றம் அவன் முகத்தில் அறைந்தது. படுத்திருந்தவளின் பின்புறம் வந்து படுத்தவன் அவளை தனக்குள் இழுத்துக் கொண்டான். உறக்கத்திலும் விசும்பியவள் திரும்பி கணவனின் மார்பில் முகம் புதைத்துக் கொண்டு தூக்கத்தை தொடர்ந்தாள். சாதாரணமான நாட்களாய் இருந்திருந்தால் விழித்திருந்திருப்பாள். கர்ப்பகாலத்து வினோதங்களில் ஒன்றாக இயல்புக்கு அதிகமாக தூக்கம் வந்தது பாரதிக்கு. அவன் பேசி முடித்து வந்த 3/4 மணி நேரத்தில் உறங்கி இருந்தாள். மறுநாள் காலை எழுந்தவள் அவளின் இயல்புக்கு மாறாக எதுவும் நடக்காதது போல் அமைதியாக இருந்தாள். அன்றாட வேலைகளை கவனித்தாள். அவள் முகம் பார்க்கவும் முடியாமல் அதை தவிர்க்கவும் முடியாமல் அவஸ்தைப்பட்டுக் கொண்டிருந்த கணவனை பார்த்தவள் மனம் அவனுக்காக இறங்கியது. அவனுக்கு அருகில் சென்றவள், என்னப்பா என புதிதாக அழைத்தாள். என்ன சொல்வதென்று தெரியாமல் அவனும் மௌனம் படிக்க, நான் ஒன்னும் ஃபீல் பண்ணலப்பா, இது ஏவிட நினைச்சுதான் பேசினேன். அவங்களுக்கு அப்படி இல்லைன்னு நேத்துதான் தெரிஞ்சது. ஐ அண்டர்ஸ்டாண்ட். எனக்கு ஒன்னும் கஷ்டமா இல்ல, நீங்க ஃப்ரீயா விடுங்க என வெறுமையான குரலில் ஒன்றும் இல்லாத வித்தியாசமாக அவள் பேசியது பலமாய் தாக்கியது அவனை. பேசி முடித்து அவன் முகம் பார்க்க பதிலேதும் வரவில்லை. எனவே குளிக்க உடையை எடுக்க சென்றவள், இப்போ எந்த ட்ரெஸ் நான் போடுறது? உங்க வீட்ல எப்படி ட்ரெஸ் பண்ணணும்? சேலைதான் கட்டணுமா? எனக்கு கஷ்டமா இருக்குமே. சுடிதார் போட்டு 2 பக்கமும் ஷால் பின் குத்திக்கவா பிளீஸ் என பாவமாய் கேட்க துடிதுடித்து போனான் பார்த்தன். அவள் சண்டை போட்டிருந்தால் கூட இவ்வளவு கலங்கி இருக்க மாட்டான். அதை எளிதாய் கடந்திருப்பானோ என்னவோ. அடிப்பட்ட குழந்தையாய் ஒவ்வொன்றுக்கும் அவன் முகம் பார்த்து கேட்கும் இந்த பாரதி அவனை கலங்க செய்தாள். அவளுக்காக அவள் முன்னே பேசாத தன் மடத்தனத்தை எண்ணி தன்னைத்தானே நொந்து கொண்டான். எதற்குமே அவனது பதிலை எதிர்பார்க்கவில்லை. அவன் மௌனத்தை எளிதாய் கடந்தாள். குளித்து முடித்து வந்தவள் சொன்னது போலவே காலர் வைத்த சுடிதார் ஒன்றை துப்பட்டாவோடு அணிந்து இருபக்க தோளிலும் பின் குத்திவிட்டு சரியாக இருக்கிறதா என்று கண்ணாடியில் பார்த்தாள். பசித்தது அவளுக்கு. தயங்கியவள் அவன் அருகில் சென்று முகம் பார்க்காமல் குனிந்து கொண்டு, கீழே தனியா போக ஒரு மாதிரி இருக்கு, ஆனா ரொம்ப பசிக்குது, என் கூட வரீங்களா என கேட்கவும் 6 அடி ஆண்மகன் மொத்தமாய் உடைந்து விட்டான். ரதிமா என இழுத்து அணைத்தவனின் அணைப்பு நொடிக்கு நொடி இறுகியது. அவன் கண்ணீர் அவள் தலையை நனைத்தது. இப்படிலாம் பேசாதடி, சண்டை கூட போடுடி, இதனால தாங்க முடியலடி என அவன் கூற மார்பில் இருந்து நிமிர்ந்து அவன் முகம் பார்த்தவள், எதுக்கு சண்டை போடணும்? அவங்க வீடு, அவங்க பசங்க, அவங்க சொன்னது போல நான் யாரு பேச என சொல்லிக் கொண்டே வந்தவள், பின் பின்வாசல் வழியா வந்தவளா? நான் நான் தப்பான பொண்ணா? நான் தப்பான பொண்ணா? அதான் அசிங்கமான ட்ரெஸ் எல்லாம் பண்றேனா? அப்படி பண்ணது அவங்கள என திக்கி திக்கி பேசியவள் மனதின் அழுத்தம் தாளாது மூச்சுக்கு ஏங்கியபடி அவன் மார்பிலேயே மயங்கி சரிந்தாள். தான் ஒரு மருத்துவன் என்பது மறந்து போக மயங்கி சரிந்தவளை கைகளில் அள்ளிக்கொண்டு படிகளில் தடதடவென இறங்கி ஓடினான் பார்த்தன். மகேஸ்வரி பதைத்து கைகளில் வைத்திருந்த காஃபி கோப்பையை போட்டுவிட்டு அவன் பின்னே ஓட அவன் அதற்குள் காரில் அவளை படுக்க வைத்து வண்டியை எடுத்து பறந்து விட்டான் மருத்துவமனையை நோக்கி. அவன் பதட்ட நிலை கண்ட மருத்துவமனை ஊழியர்கள் விரைய பாரதியை அவசர பிரிவிற்கு தூக்கிச் சென்றான் பார்த்த சாரதி. பணியில் இருந்த பெண் மருத்துவர் வந்து பரிசோதிக்க சாதாரண மயக்கம்தான் என்று கூறும் வரை அவன் தன்னிலைக்கு வரவில்லை. பாரதியை பரிசோதிக்கும் மருத்துவரும் வந்து சேர அவரும் அவளை பரிசோதித்துவிட்டு
மயக்கம்தான் என்று கூறியவர் பார்த்தனை தன்னோடு அழைத்து சென்றார். என்ன ப்ராப்ளம் பார்த்தி? எதுக்கு இவ்வளவு பிரஷர் அவளுக்கு வந்துச்சு? பிபி ஏகத்துக்கு இருக்கு. கண்ட்ரோல் பண்ண இன்ஜெக்ஷன் கூட கொடுக்க முடியாது, தெரியாதா உனக்கு? மெடிசின் தான் கொடுக்கணும். வாட் இஸ் திஸ் பார்த்தி? கவனமா இருக்க வேணாமா நீ? என கடிந்தவர் அவன் முகம் பார்த்து என்ன நினைத்தாரோ. இன்னும் 3 days இருக்கட்டும், எல்லாம் கண்ட்ரோல் ஆனதுக்கு அப்புறம் என்னன்னு பார்த்து பண்ணலாம் என்று கூறி அவன் தோளை தட்டி கொடுத்து விட்டு சென்றார். இத்தனை பூஞ்சை மனதாக அவள் இருப்பாள் என்று கனவிலும் அவன் நினைக்கவில்லை. வார்த்தைகளில் காயம் பட்டு கதறும் பாரதி அவனுக்கு புதிதாக தெரிந்தான். தனித்திருக்க முடியவில்லை. மருத்துவமனையிலிருந்து சிவாவிற்கு அழைத்து விஷயத்தை சொல்ல நிமிடங்களில் வந்து சேர்ந்தது பாரதி குடும்பம். இருள் படர்ந்த முகத்தோடு தலை கவிழ்ந்து அமர்ந்திருக்கும் பார்த்தனின் அருகே வந்தான் சிவா. என்னாச்சு மாமா என பதட்டம் தாங்கிய குரலில் கேட்ட மனைவியின் தமையனுக்கு என்ன பதில் சொல்வான்? மருந்துகள் கொடுத்தால் சரியாகி போகும் உடல், ஆனால் மனம் இந்த நிலை வர காரணம், அதை எப்படி சொல்லுவான்? பிபி ரைஸ் ஆகி மயங்கிட்டா சிவா, அட்மிஷன் போட சொல்லிருக்காங்க, ரூம் மாத்திரதும் போய் பார்க்கணும் என சொல்லி முடிக்கும் முன் பார்த்தன் பலமுறை தொண்டையை செருமி தன்னை சரி செய்து கொள்ள வேண்டியதாக இருந்தது. அவனின் தடுமாற்றம் தங்கையின் அருகில் செல்லாமல் வெளியே நிற்பது எல்லாம் சிவாவுக்கு எதையோ விலக்கியது போல. அமைதியாக அவன் அருகில் சென்றவன்தான். பெண்ணை பெற்றவர்கள் பரிதவித்து நிற்க பாரதி அறைக்கு மாற்றப்பட்டாள். மயக்கம் தெளிந்திருக்க சோர்ந்து போய் படுக்கையில் படுத்திருந்தாள் பாரதி. 4 பேரும் உள்ளே நுழைய அவர்களின் முகம் கண்டவள் தன்னை முயன்று சரி செய்து கொண்டு புன்னகை முகம் காட்டினாள். 4வருக்கும் புரிந்தது அவளின் செய்கைக்கான அர்த்தம். கவிதாவும் தயாளனும் இருபுறமும் வந்து தலைக்கு அருகே நிற்க சிவா விரைந்து வந்து அவள் கையை பற்றி கொண்டான். பாதத்தின் அருகில் நின்ற பார்த்தனை கண்டவள் கண்கள் மீண்டும் கலங்கியது. அதற்குள் தலையை தடவிய தாயை கண்டவள் கையை எடுத்து அழும் அவரை கண்களை துரைத்து விட்டாள். ஒன்னும் இல்லம்மா, நைட் சரியா தூக்கம் இல்ல, அதான் லைட்டா மயக்கம் வந்துருச்சு. உங்க மாப்பிள்ளதான் பயந்து தூக்கிட்டு வந்திருக்காரு, எனக்கு ஒன்னும் இல்ல என அவரை சமாதானம் செய்ய பார்த்தன் விழி அகலவில்லை அவள் முகத்தில் இருந்து. ஒன்னும் பேசாத பாப்பா, எவ்வளவு பயந்துட்டு தெரியுமா? உன்னை நம்பி ஒரு உயிர் உனக்குள்ள இருக்கு, அதை கவனிக்காம ஒழுங்கா தூங்காம என்ன பாப்பா அதெல்லாம் என சிவா கடிய அவள் தந்தை கையில் கன்னத்தை ஒட்டி கொண்டாள். இனி ஒழுங்கா இருக்கேனா என சமத்தாய் கேட்டுக்கொண்டாள் பாரதி. தாயும் தந்தையும் ஒரு வார்த்தை பேசவில்லை. 5 மாத கருவை தாங்கியிருக்கும் மகளின் வாடிய முகத்தையே பார்த்து கொண்டிருந்தனர். மீண்டும் அவள் கண்கள் உறக்கத்திற்கு தவித்து மூடி மூடி திறக்க, தூங்கு கண்ணம்மா என தலை கோதி விட்டார் தயாளன். அவள் உறங்கிய பின் மூவரும் வெளியேற சாரதி அவள் அருகில் போடப்பட்டிருந்த நாற்காலியில் அமர்ந்தான். வெளியே சென்ற சிவா பெற்றோரை விட்டுவிட்டு மீண்டும் உள்ளே வந்து, அவர் ஷால பின் ரிமூவ் பண்ணுங்க மாமா, குத்திட போகுது என்று கூறிவிட்டு செல்ல, இன்னும் எத்தனையதான் தாங்க என்பது போல் அயர்ந்து போனான் பார்த்தன். மனதில் எதை போட்டு குமைந்தாலோ அன்று மாலையே இரத்தப்போக்கு ஏற்பட பார்த்தன் பாதியாகி போனான். நேரம் ஒதுக்கி இந்த கதையை கேட்ட உங்களோட அன்புக்கு என் பெரு நன்றிகள். மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரேமா காமேஸ்வரன் மற்றும் RJ நித்யஸ்ரீ. நன்றி, வணக்கம்.